ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் லைஃப் ட்ராவல். நம்ம இன்றைக்கி ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிகப்பரிசி மாவில் தோசை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சிகப்பரிசி மாவு நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை கடையில் சிகப்பரிசி இடியாப்ப மாவுன்னு கிடைக்கும், அந்த மாவை யூஸ் பண்ணியும் நம்ம இதை செஞ்சுக்கலாம். வீட்டிலேயே இந்த மாவு ரெடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். வாங்க இந்த மாவை யூஸ் பண்ணி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு உளுந்து ஊற வச்சு நான் எடுத்திருக்கேன். அரை கப் அளவுக்கு உளுந்தை நான் 1 மணி நேரம் ஊற வச்சு தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இந்த உளுந்தை மாவாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது கூட நம்ம சிகப்பரிசி மாவை சேர்த்துக்கலாம். நான் அரை கப்பு உளுந்து எடுத்துக்கிட்டேன், அதுக்கு 2 கப் அளவுக்கு சிகப்பரிசி மாவு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இந்த மெஷரிங் கப்பில் நான் அரை கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கிட்டதுக்கு 2 கப் அளவுக்கு சிகப்பரிசி மாவு சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு மாவை உளுந்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம நல்லா இட்லி மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். நம்ம வரமாவில் தண்ணி சேர்த்து கரைக்கும் பொழுது கட்டி விழும். அந்த கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த பதத்துக்கு மாவு கரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் புளிச்சு வரும் பொழுது சரியாக இருக்கும். இப்போ கரைச்சி வச்ச மாவை நம்ம ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம தோசை சுட்டுக்கலாம். பாருங்கள், இது 6 மணி நேரம் நான் ஊற வச்சுக்க போகிறேன். இப்போ 6 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு பாருங்கள். நம்ம கரைச்சி வைக்கும் பொழுது மாவு கொஞ்சம் தண்ணியாட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாக புளிச்சு வந்திருக்கு. இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றுறதுக்கு நான் தோசைக்கல் சூடு பண்ணியிருக்கேன். இதில் தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த மாவில் தோசை ஊற்றும் பொழுது வேகும் பொழுது நல்லா வாசமாக இருக்கும். தேவைப்பட்டால் நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு சைடு நல்லா செவந்து வந்துருச்சு. நம்ம இந்த தோசையை திருப்பி விட்டுக்கலாம். நம்ம நார்மலாக அரிசி மாவில் தோசை சுட்டு சாப்பிட்றத விட இந்த மாதிரி சாப்பிடும் பொழுது நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ தோசை 2 சைடு நல்லா வெந்து வந்துருச்சு. இதை எடுத்துடலாம். இந்த தோசை கூட சட்னி, சாம்பார் எது வச்சு சாப்பிட்டிங்கனாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கெலாம் வாரத்தில் ஒரு முறை இந்த மாதிரி தோசை செஞ்சு கொடுக்கறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் லைஃப் ட்ராவல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.